விக்டர் யூகோவினுடைய ஒரு மேற்கோள் இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்தின் கதவை திறப்பவன் ஒரு சிறைசாலையை மூடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பள்ளிகள் அப்படிங்கிறது எதிர்கால சமுதாயத்தை ஒரு அறிவு பாதையில், ஒரு சிந்தனையில், அதே மாதிரி இந்த சமூகத்திற்கு ஒரு பொறுப்பான ஒரு தலைமுறை உருவாக்கக்கூடிய ஒரு இடமா பள்ளிகள் இருக்குது. அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமே பல போராட்டங்களுக்கு பிறகு தான் எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு விஷயம். அந்த கல்வியை ஒரு நல்ல விதமாக பயன்படுத்தி இங்கே பல பேர் பல உயர் பதவிகளிலோ உயர் இடங்களிலோ நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பள்ளிக்கூடங்கள் வெறும் கல்வியை மட்டும் தான் நமக்கு போதிக்குதா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. பள்ளிக்கூடங்களோட சூழல் எந்த மாதிரியான சூழல் இருக்குது, அதுவும் இந்த ஒரு தலைமுறையில் இந்த ஒரு காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அந்த இடத்துல இருக்குது. இன்னொன்று நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு சமூகத்தில் நம்ம முன்னாடி இருந்து பார்க்கும்போது புறா மூலமாக நம்ம செய்திகள் அனுப்பி, அதுக்கு பிறகு கடிதங்கள் மூலமாக அனுப்பி, அதுக்கு பிறகு பேஜர் அதுக்கப்புறமா கைபேசிகளில் அந்த பட்டன் சிஸ்டம் மாதிரி அதெல்லாம் இப்போ ரொம்ப டிஜிட்டலைஸ்ட் ஆகிட்டு இது எல்லா விதமான ஒரு தகவல்களையும் எல்லா விஷயங்களும் அனுப்பக்கூடிய அளவுக்கான ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு நம்மளோட தகவல் தொழில்நுட்பத்தில் நிறைய நூற்றாண்டுகளை நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனால் இன்னைக்குமே மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று மனிதர்கள், இன்னொன்று அந்த சாதி சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அதுவும் குறிப்பாக இந்தியாவில் இந்த சாதிய சிந்தனை அப்படிங்கிறது இவ்வளோ காலமாகி ஏதோ ஓரளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத தாண்டி முழுவதுமாக மாறி இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா அந்த இடத்துல இருக்கு. அது நிச்சயமா இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலை தான் நமக்கு அப்பட்டமாக தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஒரு பள்ளிக்கூடங்கள் எந்த மாதிரியான ஒரு சூழல்ல வளர்கிற ஒரு தலைமுறைக்கு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு கேள்விக்கு ஒரு விடையா ஒரு நாவல் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா, பா. ஜெயப்பிரகாசத்தினுடைய உச்சிவேல் அப்படிங்கிற ஒரு நாவல் நம்ம பார்க்கலாம். அந்த நாவல் முழுக்க முழுக்க வெறுமனே ஒரு பள்ளி சார்ந்து அப்படின்னு மட்டும் இல்லாம அந்த பள்ளியை தாண்டி இந்த ஒரு சமூகம் அங்க இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளுக்கு எப்படியான ஒரு சிந்தனையை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு தளத்திலிருந்து அந்த நாவலை பா. ஜெயப்பிரகாசம் அவர்கள் எழுதியிருக்காங்க. இது 2023 இந்த தொகுப்பு அவரோடது வெளிவருது. அவர் இறந்ததற்கு பின்னாடி அவருடைய இறப்புக்கு பின்னாடி வெளிவந்து அவருடைய ஒரு கடைசி நாவலா இந்த ஒரு நாவல் இருக்கு. இந்த நாவலுடைய கதைக்களம் எப்படி தொடங்குது அப்படின்னா, மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு பள்ளியில புதுசாக ஒரு தலைமை ஆசிரியர் வராங்க. அந்த தலைமை ஆசிரியர் யார் அப்படின்னா ஒரு பெண். அதுவும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சந்திரமதி அப்படிங்கிற ஒரு 40 வயது கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த இடத்துல தலைமை ஆசிரியராக வராங்க. அங்க இருக்கக்கூடிய மற்ற எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. ஆனா ஒரே ஒருத்தருக்கு சின்னசாமி அப்படிங்கிற ஒரு வாத்தியாருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுல என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்க்கும்போதுட்டு, எப்படி நமக்கெல்லாம் ஒரு இப்படி ஒரு தாழ்ந்த சாதியிலிருந்து ஒரு ஆசிரியர் இந்த பள்ளியில தலைமை ஆசிரியர் நமக்கெல்லாம் மேல இருக்கிறது அந்த அளவுக்கு இந்த சமூகம் கெட்டு போயிருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு சாதிய மனநிலையோட இருக்கக்கூடிய ஒரு மனிதரா சின்னசாமி வாதியார் இருக்காரு. அது மட்டும் இல்லாம வகுப்புகள்ல பிள்ளைகள் அவர் நடத்தக்கூடிய விதம் அப்படிங்கிறது ரொம்ப மாறா இருக்கு. எப்படி அப்படின்னா, பெண் பிள்ளைகளை உன்னுடைய தாலி அறுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் அடிக்கடி பயன்படுத்துறது. இன்னொன்னு, ஒரு தாழ்ந்த சாதி ஒரு பையன் முன்னாடி உட்கார்ந்தா அவனை போய் பின்னாடி பெஞ்சில் போய் உட்கார சொல்றது. உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்தாச்சா, இல்லை அந்த அளவுக்கு உனக்கு இடம் கிடைச்சிருச்சா அப்படின்னு அவங்கள பின்னாடி அனுப்புறது. அதே மாதிரி இன்னொன்று பார்க்கும்போது ஒரு சின்ன இடத்துல என்ன வரும் அப்படின்னா, ஒரு பிள்ளை அவனோட தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பிள்ளை கையில ஒரு கடிகாரம் கட்டி வருவான். ஏன்னா அவங்களோட குடும்பத்துல அவங்களோட ஒரு உறுப்பினர் இராணுவத்துல இருந்து வரும்போது ஒரு டைம் வரும்போதும் ஏதாச்சும் ஒரு பொருட்கள் வாங்கி வருவாங்க. அப்படி வரும்போது அந்த கை கடிகாரம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்கும். அதையும் கட்டிட்டு அவன் வரும்போது அவருக்கு இன்னொரு அவமானமா ஆயிடும். எப்படி என் முன்னாடி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு பையன் ஒரு கடிகாரத்தை கட்டிட்டு உட்கார்றான் அப்படிங்கிற ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை சின்னசாமி வாதியாருக்கு வரும். இது மாதிரி எல்லாருமே ஒரு சாதிய ரீதியாக பார்க்கறது, சாதி ரீதியாக அணுகிறது அப்படிங்கிற ஒரு மனபாவத்துல சின்னசாமி வாதியார் இருக்காரு. இவர் மட்டும் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்காரா அப்படின்னா அது கிடையாது. அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய பேர் சாதிய மனநிலையோட தான் சந்திரமதியை அணுகிறாங்க. ஆனா பார்க்கும்போது எல்லாருமே இந்த சாதிய மனநிலையோடு இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. அங்க இருக்கிற நிறைய பெண்கள் சந்திரமதியை தன்னுடைய ஒரு வீட்டு பெண்களா இல்ல சாதியை கடந்து அவளை நேசிக்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல பார்க்கிறோம். ஏன்னா பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவளுக்கு சமைச்சு கொடுக்கறதுல இருந்து, அதே மாதிரி அவளுக்கான பாத்திரங்கள் வாங்கிட்டு கொடுக்கறதுல இருந்து, அதே மாதிரி ஒரு பிள்ளைகளுடைய ஒரு அக்கா ஒரு பெண்ணுடைய ஒரு அக்காவுக்கு ஒரு நிச்சயதார்த்தத்தை இவங்களோட தலைமையில நின்று நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அன்போட அவங்க இருக்காங்க. அதுல ஒரு இடத்துல ஒரு பெண் அவங்களை சொல்றாங்க, அவளுக்கு எப்பவுமே
சந்திரமதிக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க துணி துவைக்கிறதுக்கு வந்து அது போடும்போது என்னோட துணியை நீங்களாம் ஒருவேளை துவைப்பீங்களா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் கடந்து அந்த இடத்துல ஒரு பிள்ளை வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா, அந்த ஒரு இது என்னன்னா, சாதி என்னம்மா சாதி, அதான் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு பெரிய உத்தியோகத்துல வந்து அந்த சாதியில தீய வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு பெண் சொல்றதா அதுல வந்து அவர் எழுதியிருப்பார். இந்த மாதிரியான ஒரு மனநிலையோடய ஒரு பெண்களும் அந்த இடத்துல இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு முற்றிலும் ஒரு விருப்பமான ஒரு ஆசிரியரா சந்திரமதி இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆசிரியர்கள் காட்டின அந்த ஒரு அவங்கள தரக்குறைவா நடத்துறது அப்படிங்கிற நிலையிலேருந்து தாண்டி அவங்கள ஒரு பிள்ளைகளாக ஒரு அறிவு சார்ந்து ஒரு சிந்தனை சார்ந்து அணுகக்கூடிய ஒரு பக்குவத்தில் சந்திரமதி இருக்காங்க. அது கூப்பிடுறதும் வந்து தங்கங்களே செல்லங்களே அப்படிங்கிற மாதிரியான அப்படிதான் வந்து குழந்தைங்களை கூப்பிடுறது அப்படியான ஒரு குணாதிசயத்தோட சந்திரமதி இருக்காங்க. அதே மாதிரி கிராமத்தில் நடக்கக்கூடிய எல்லா அநீதிகளையும் இல்லை அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல சந்திரமதி இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தாலவே அங்கே இருக்கக்கூடிய ஊர் பெரியவர்கள் சில பேருக்கு சந்திரமதி மேல ஒரு பெரிய அதிருப்தி வருது. ஏன் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த கிராமத்துல மதிப்பு கொடுக்க முடியும், இல்லை இந்த அளவுக்கு வந்து எப்படி மேல் நிறுத்தி அவங்கள வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு. அதனால எல்லாருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட இது தெரிந்த ஒரு விஷயமா தான் மாறுது. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு சம்பவம் சார்ந்து எப்போ அவங்கள வந்து வேற ஒரு இடத்துக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடவே அந்த ஊர்க்காரர்கள் பொறுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு சமயமும் வருது. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிள்ளையினுடைய ஒரு மரணத்தை சார்ந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அது வந்து தற்கொலையும் கிடையாது, ஒரு கொலையும் கிடையாது, அது வந்து ஒரு இயல்பாக நடந்த ஒரு விபத்து. அதனால கிராமத்திலே வந்து அவங்களை எரிக்கிறதுக்கான ஒரு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் போய் கேட்டு அதுலேருந்து ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து கொடுக்குற அந்த ஒரு விஷயத்துலேருந்து அது வந்து ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கேள்வி கேட்கறதுலேருந்து ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் வந்து சேர்ந்து ஊர் பெரியவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு லெட்டர் கொடுத்து இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு சமூகத்துக்கு மட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னொரு சமூகத்தை அவங்க வந்து கேவலமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடவே அவங்களை அணுகி அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கான எல்லா வேலைகளும் செய்கிறாங்க. முடிவில் சந்திரமதிக்கு டிரான்ஸ்ஃபரும் கிடைச்சிது. அதுக்கு பின்னாடி அவங்க ஆத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதற்கு பின்னாடி அந்த இடத்துல என்ன நடக்குது, இல்லை அவங்க வந்து திரும்பவும் அந்த ஒரு சாதிய கட்டுக்குள்ளே அவங்க இருந்தாங்களா அப்படிங்கிறத அந்த கதை வந்து நகருது. அந்த கதையை நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். பாரதி புத்தகாலயத்தினுடைய வெளியீடாக இந்த புத்தகம் வந்திருக்கு. இந்த ஒரு புத்தகம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு காலகட்டத்தில் நடந்த கதை மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது அது கண்டிப்பாக கிடையாது. இப்போ நம்ம நடக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்திலையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். 2023 தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வந்து ஒரு ஆய்வு ஒன்று நடத்துகிறாங்க. அந்த ஆய்வு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செய்தியாக தான் அது இருக்கும். அந்த ஆய்வில் கிட்டத்தட்ட ஒரு 441 பள்ளிகளில் வந்து அவங்க ஆய்வு நடத்தும் போது கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு சாதிய சார்ந்த ஒரு மனநிலையோட ஆசிரியர்களும் சரி பிள்ளைகளும் சரி ஒருத்தவங்களை அணுகுறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ஆய்வு வந்து ஒரு முடிவு அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைகளை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பிள்ளைகளை கழிவறை கழுவி வைக்கிறது, அதே மாதிரி அவங்களை வந்து பின்னாடி வரிசையில வந்து அதுக்கேற்ற மாதிரி நிற்க வைக்கிறது, முன்னாடி வரிசையில வந்து ஃப்ரண்ட் பெஞ்சில் அவங்களை உட்கார வைக்காம இருக்கிறது, அதே மாதிரி அவங்களுடைய குடிக்கிற தண்ணியில வந்து அவங்க குடிச்சாங்க அப்படிங்கிறத அவங்கள சாதி பெயர் சொல்லி திட்டுறது, இதெல்லாம் விட அந்த ஒரு பள்ளியில ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்த ஒரு பிள்ளை முதல் மதிப்பெண் வாங்கினா அப்படிங்கிறதுக்காக அந்த பாராட்டு விழாவை ரத்து செய்யறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பிள்ளைகள் வந்து பார்க்குறாங்க. இன்னும் மிக முக்கியமாக அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நாங்குநேரியில் நடந்தக்கூடிய ஒரு விஷயமும் தெரியும். சின்னதுரையை வந்து எப்படி வந்து வெட்டினாங்க, அவங்க வந்து நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இந்த இடத்துல இருக்கு. இன்னும் வந்து கலர் கயிறை வந்து சாதிய சார்ந்த அந்த கயிறை வந்து கையில கட்டுறது, வண்டிகளில் வந்து அவங்களுடைய சாதி பெருமையை ஏற்ற மாதிரியான அந்த வாசகங்களை போட்டு ஒட்டி எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சாதியம் சார்ந்து பிள்ளைகளோட மனசில் உருவாக்கிட்டே இருக்குது. இன்னும் இதில் குறிப்பாக நம்ம பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு ஒரு சாதியை கடந்து நம்ம ஒரு மனிதர்களை அணுகக்கூடிய ஒரு விஷயத்த பள்ளிகள் இன்னும் சொல்லிக் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஏமாற்றமும் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அதில் எல்லா ஆசிரியர்களும் நம்ம சொல்ல முடியாது. சில ஆசிரியர்கள் இன்னமும் சாதியம் சார்ந்து பிள்ளைகள் அணுகிறது அப்படிங்கிறது வந்து இங்கே நிறைய நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்னமும் நீங்கள் பார்க்கும்போது நிறைய கல்லூரிகளிலும் சரி பள்ளிகளிலும் சரி
எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் வாங்குற பிள்ளைகளை பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது இன்னுமே மாறாமல தான் இருக்குது. இன்னுமே வந்து அந்த சாதிய அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அது சலுகை கிடையாது, அது உரிமை அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயமே இன்னைக்கு நிறைய ஆசிரியர்களுக்கு வந்து தெரியாம இருக்கு. இன்னும் அவர்கள் சாதியம் கடந்து பிள்ளைகளுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இந்த இடத்துல இருக்கு. இது எல்லாமா இப்படியான ஒரு சூழல தான் இந்த சமூகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை தன்னுடைய நாவல்ல, அந்த உச்சிவேல் நாவல் மூலமா பா. ஜெயப்பிரகாசம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதனுடைய நீட்சி நீங்க வந்து அதனுடைய முடிவை நீங்க ஏதாவது முடிவுல நீங்க வந்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு சாதியம் சார்ந்து இந்த சமூகம் அந்த சாதியை எதிர்த்து ஒரு பெண்ணை இல்ல சாதியத்தை எதிர்த்து ஒருத்தவங்களை வந்து வெற்றி பெற வைக்குதா, இல்ல அவர்களை வந்து அந்த வெற்றி பின்னாடி வந்து இல்லாம அவங்களை ஆக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடவே இல்ல அந்த ஒரு கேள்விக்கான ஒரு விடையை நம்ம தேடுறத போலவே வந்து அந்த நாவலை அவர் வந்து முடிச்சிருக்காரு. ஒருவேளை நீங்க அந்த சூழலையும் இல்ல அந்த சமூகம் சார்ந்த பள்ளி சார்ந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. 184 பக்கங்கள். ரொம்ப வந்து ஒரு 2 நாட்களுக்குள்ள நம்ம படிச்சு முடிக்கிற அளவுக்கான ஒரு புத்தகம் தான். அதை நீங்க அவசியமா வாங்கி படிக்கலாம்.